ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபனா கீர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம பேபி ஃபுட் ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தை பாதம் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். அதை சுற்றி நான் B7000 க்ளூவை அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது மேலே என்ன ஜர்தோசியை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இவ்வளோ நாள் கிளாஸில் நம்ம நார்மல் ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பேபி ஃபுட்டில் நம்ம கிளிட்டர் ஜர்தோசி, ஓகேவா? ஸோ கிளிட்டர் ஜர்தோசி, அந்த ஜர்தோசியை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ரூச் பின்னை பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளிட்டர் ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணதும் அந்த பக்கமும் நம்ம இதே மாதிரியே கிளிட்டர் ஜர்தோசியவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ப்ரூச் பின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும். கரெக்டாக ஒரு இமேஜை நம்ம வரைஞ்சோம்னா அந்த இமேஜை அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசி, ஸ்டோனு இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம ப்ரூச் பின் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிளாஸோடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ இதே மாதிரியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டோன் செயின் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பாதத்துக்கு கிளிட்டர் ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு B7000 க்ளூவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணினதுக்கப்புறமா ஸ்டோன் செயினை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஷீட்டு OHP ஷீட்டு தான், சரியா? ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியணும். OHP ஷீட்டில் நம்ம பண்ணுறோம், ஓகேவா? இந்த ப்ரூச் பின்னெல்லாம் நம்ம இந்த OHP ஷீட்டில் தான் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம B7000 க்ளூவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஸ்டோன் செயினை எடுத்துட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி கொண்டு வரேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ரொம்ப லாங்காக வச்சு உங்களால் திருப்பி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டோனை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏன்னா நான் லென்த்தாக வச்சு அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண தெரியலை அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டோன் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ இதே மாதிரியே தான் நம்ம அந்த பக்கமுமே பண்ணணும், ஓகேவா? நம்ம ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணினதும் அப்படியே விட்டுறக்கூடாது. அது ஈவனாக இருக்குதா அப்படிங்கிறத ஷார்ப்பாக உள்ள ஒரு டூல் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? இப்போ அந்த சைடுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உள்ளே நான் சுகர் பீடு தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ சுகர் பீடை நம்ம எடுத்துக்கிறோம். கலரில் சுகர் பீடு நம்ம எடுத்து ஒவ்வொரு சுகர் பீடாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா? இதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணுற டூல் ஆரி ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் பென்னு, ஓகேவா? ஸோ இந்த பென் 30 ரூபீஸ் தான் வரும். இது ஆரி ஷாப்பில் கிடைக்கும். ஆரி இல்லைனா டெய்லரிங் ஷாப்பில் கூட கிடைக்கும். இது வாங்கிக்கோங்க, ஓகேவா? இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பென் வாங்கிக்கோங்க. இதே மாதிரியே கரெக்டாக நீங்கள் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பீடை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் பீடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் சுகர் பீடு ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா இப்போ ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் செயினை மட்டுமே வச்சியும் நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணலாம், ஓகேவா? உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ப்ரூச் பின்னை பண்ணுங்கள். நான் பண்ணியிருக்கிறத அப்படியே பண்ணணும்லாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை.
ஐடியாவுக்காக இதை வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ப்ரூச் பெனில் நம்ம ஸ்டோனும் வச்சு பண்ணலாம், ஜமுக்கியும் வச்சு பண்ணலாம், இதோட பெரிய பீட்ஸும் வச்சு நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இப்போ இந்த பேபி ஃபுட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த சுகர் பீடை ஃபுல்லாக இந்த பாதத்தில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து இந்த விரலுக்கெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஃபுல்லாக வந்து சுகர் பீடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுக்கு மேலே அந்த விரல்கிட்ட வந்து நான் B7000 க்ளூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம 4mm பீடு. ஓகேவா? ஸோ 4mm பீடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு பக்கத்தால் 2mm பீடு. இது வந்து ஆன்டிக் பீடு. சரியா? ஆன்டிக் பீடில் 2mmமும் 4mmமும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா கட்டை விரல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி, அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது எல்லாமே எப்படி வருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைடுலேயுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேபி ஃபுட் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதோடைய பேக் சைடு வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே டீட்டெயிலாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. ஓகேவா? இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.